சிக்கன் கோழி குழம்பு கேட்டிங்களா? ஒரு கிண்டு கிண்டிக்கணும். கிண்டிக்கிட்டு சுட்டா சோறு போட்டு அதுக்கு மேலே தண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா குழப்பி அடிக்கணும் கேட்டிங்களா? ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்போ உள்ள நியூ மாடல் டிசைன் சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. லெட்டர் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களிடையே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்களே கோயிலுக்கு போயிட்டு வந்து வடவடான்னு எடுத்தது மத்தியானம் சமையல் நடக்கு. வெளியே பாருங்கள், எங்கள் ஊரில் இன்னும் புயல் நின்ன மாதிரி இல்லை. புயல் அடித்து பிச்சுட்டு இருக்குது. பட் இங்கெல்லாம் காற்று கம்மி தான். ஸ்காட்லாண்டு அயர்லாண்டு அந்த பக்கம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதனுடைய தாக்கம் இருக்குது. அதுக்கு தான் போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஏக்கா புயல்னு சொல்லிட்டு ஏக்கா சிரிச்சிட்டு நிற்கிங்கன்னு. என்ன செய்யுது, இந்த புயலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நீ எப்பவும் அழுதுகிட்டே இருக்க முடியும். சரிங்களா? புயல் பிடிக்கிட்டு போயிடும், நம்மள அடிச்சுட்டு போயிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் மக்களே ஞாயிற்றுக்கிழமைனாலே எங்கள் ஊர்லாம் நாரூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு எல்லாம் வறுத்தரைச்சி தேங்காய் போட்டு வறுத்தரைச்சி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். அது சுடு சோத்து கூட விட்டு நீங்கள் பிணைஞ்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க. இப்போ உள்ள இந்த இப்போ நீங்கள் பண்ணாமல் பண்ணுற அந்த சிக்கனுக்கெலாம் ஈடு அது பயங்கரமாக இருக்கும். அவங்க அது அந்த மனமே பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்லாம் அங்கே வந்திருக்கு எங்களுக்கு பார்சல். நான் பார்சலை பிரிச்சுட்டு, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல 2025 புது வருஷம், எல்லாமே புதுசு தான். நம்ம வீட்டில் உள்ள சட்டிப்பானை எல்லாம் போக போகுது கேட்டிங்களா? ஆண்டவர் எனக்கு வழி திறந்திருக்காரு. 2 பார்சல் வந்திருக்கு. அதை எடுத்தாங்க. எல்லாமே சஸ்பென்ஸாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இவர் வாங்கி கொடுத்தாரு. ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா இதில் வச்சு சிசர் எடுங்க. இது வந்து எங்கேருந்து வந்த பார்சல் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இது வந்து தேமுலேருந்து வந்த பார்சல். ஏற்கனவே நான் தேமுலேருந்து நமக்கு நிறைய பார்சல் வரும். நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கெல்லாம் காணிச்சு இதெல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்பவும் தேமுலேருந்து நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க மக்களே. இது வரைக்கும் தேமுல வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குது. நான் போட்டிருக்க செப்பல்ல இருந்து காலில் எதுக்கும் காணிச்சிடாங்க. இல்லை இது இல்லை நெயில் பாலிஷ்னும் போடல. சிலருக்கு ஒரு பராதி ரொம்ப சீப்பு பொருளாக இருக்குது. சீப்பாக இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு ஹை பொருள் வாங்கினா நீங்கள் வாங்க, அவ்வளோதான். சீப்பாக இருக்கிறதுக்கா குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்த்து வாங்கணும், குவாலிட்டி பார்த்து வாங்கணும். பார்சலு அது என்ன தான் ஆக்சுவலி இவர் என்ன ஆர்டர் போட்டாலும் நான் பார்க்கவே இல்லை. சரி, இதெல்லாம் எடுத்து வெளில வச்சுருவோம். இது நான் ரொம்ப வேணும்ன்ட்டு ஆசைப்பட்டு இருந்தேன். ஏன்னா என்னக்கிட்ட உள்ளது இந்த இது என்ன பண்ணுறது, இந்த ஸ்மாஷ் பண்ணுறது, பொட்டேட்டோ ஸ்மாஷ் என்கிட்ட உள்ளது உடஞ்சி போச்சு. வாங்கன்ட்டு இருந்தேன். பரவாயில்ல. இது என்னது? ஓகே, எடுத்து வெளில வைங்க, அப்புறம் பார்க்கலாம். டென்ஷன் லோடடா. ஐயோ, இது என்னது டென்ஷன் ராடு? நானும் விலை கொடுத்து டென்ஷனை வாங்குவோம்னு நினச்சிட்டேன். ஸ்கிரீன் போடுறது. அப்படியாக முதல் பார்சல் திறக்கிறோம். சூப்பர், அடிப்பொலி. இது என்னது? இது வந்து இந்த சுகர் இதெல்லாம் போடுறது போல். சூப்பராக இருக்குது பாருங்கள். இனி இதில் தான் சுகர். ஓகே, அடிப்பொலி. இது வந்து டீ இதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம். அப்புறம் வந்து இது காப்பி பொடின்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் போடக்கூடியது. இதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இருங்க, ஜம்முன்னு இருக்கு. இது என்னது? இது ஏன் மக்களே, எங்கே பாருங்க மக்களே. ராயல் லுக்கு தான். ராயல் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிப்பொலி, சூப்பராக இருக்கா? வா, ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கி இது தரும். டீ, காபி, சுகர் ஆளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படி காலையில் வந்து தான் அப்படியே கிச்சனில் வந்து அப்படி எடுத்து டார்லிங் அப்படின்னு போட்டு கொடுத்தா. டார்லிங்காக முதல்ல எடுங்க. டார்லிங். ஓகே, டார்லிங் இதில் வைப்போம். வச்சுக்கிட்டாக்குற டார்லிங் என்ன ஆகுன்னு பார்ப்போம். இதாருங்க, இதான் பொட்டேட்டோலாம் போட்டு இப்படி ஸ்மாஷ் பண்ணுறது. சூப்பர், நல்ல பை. ஆல் தி வே ஃப்ரம் சைனா. சைனா இல்லாமல் உலகமே இல்லை. ரைட், ஓகே. வாவ், சூப்பராக இருக்கு. அடிப்படியாக இருக்குது. அதுதான் தேங்காய் நீ வறுக்காதன்ட்டு இருந்தார். இதில் போட்டு தேங்காய் வறுக்கலாம் கேட்டிங்களா? ஆமாம், சூப்பராக இருக்குது. நல்ல டிசைன் பாரு எப்படி இருக்கு.
அருமையாக இருக்குது. ஓகே, கெட்டியாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ரொம்பையும் கெட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த ஐட்டம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த பார்சல் பாருங்கள். ஏன் மக்களே, சூப்பராக போட்டு வந்துருக்குது பாருங்க. ஏய், அதை எடுத்துருங்க. வாவ், ஓ சூப்பர், அடிபொலி. பெருசாக இருக்குது. இது சிக்கன் கறி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு, பிரியாணி கூட வச்சுக்கலாம். பிரியாணி பேக்கேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. தாராளமாக சமைக்கலாம். ஓ, தங்கத்தட்டு போல் இருக்குதா? நல்லா இருக்குது. இந்த டிசைன்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்போ உள்ள நியூ மாடல் டிசைன் சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக வந்துருந்துச்சா, இதை சூப்பராக ஈஸியாக மாட்டியாச்சு. ரொம்ப ஈஸி தான் இது, எப்படி ஸ்க்ரூ கொடுத்து மாட்டுக்குது. ஸோ இதை இங்கே வச்சிடலாமா? அடுத்தது இது மாட்டுக்குது. யூரோப்பில் இப்படி தான் எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கணும். அது கழட்டி அப்படியே மாட்டுறது தான். ஓகே, இதுக்கும் இந்த மூடிக்கும் ஒன்று மாட்டணும். ஆமாம், ரெண்டையும் மாட்டியாச்சு. இது கேட்டிங்களா, சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. நல்ல இது நல்ல கனம், நல்ல கனமான இது. ஓகே, சட்டி சூப்பராக இருக்குது. பிரியாணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் மேக்காக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இது அந்த அளவுக்கு கனம் இல்லை. அதுக்கு அடுத்த ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே, எங்கள் வீட்டில் வந்து பல சட்டிகளுக்கும் வந்து மூடி கிடையாது. கேட்டிங்களா, மூடி எங்கே தான் பறந்து போகணுன்னு தெரியல. சிலது மூடி இல்லாமல் வாங்குது, இல்லைன்னா மூடி வாங்கினாலும் எங்கே கிடக்குன்னே தெரியாது. அதுக்காக இப்போ வந்து இது வந்து மல்டி பர்பஸ் மூடி. பல இதில் நம்ம பார்த்தீங்கன்னா பல வரைவாக இருக்குது. சின்னது இதில் லாக் ஆகிக்கும், பெருசு இதில் லாக் ஆகிக்கும், இப்படி இது. அதனால் இப்போ இதில் நான் மூடி வச்சு காணிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கலாம், அடிப்படியாக இருக்கலாம். இது பாத்திரம் பல நாளும் பல மூடிகளை போட்டு, பெரிய பெரிய மூடிகளை போட்டு மூடின பாத்திரத்துக்கு அதுக்கு சரியான மூடியை போட்டு எவ்வளோ கெத்தாக இருக்குது பாரு. இந்த பாத்திரம் சூப்பராக இருக்குது, அடிப்படியாக இருக்குது. இது இல்லாமல் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் வாங்கியிருக்கேன், அது போக போக நான் காணிக்கிறேன். இப்போ வந்து இதை கழுவிட்டு இன்றைக்கி இதில் தான் நம்ம வந்து வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு. கேட்டிங்களா, சோப்பு டப்பா அது அதையும் காமிச்சிட்டு. ஓ சோப்பு டப்பா. நான்லாம் சோப்பு எல்லாம் போட மாட்டேன், நாங்களாம் லிக்விட் சோப்ஸ் தான் போடுவோம். இவர் தான் சோப்பு டப்பாக்காரர், இந்த சந்தூர் அதுக்கு பிறகு இருந்து. இல்லை, இப்போ நல்ல வாசனை சோப்பு, பெரிய பெரிய சோப்புலாம் கிடைக்குது, கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ போடுறது. ஏன்னா அது ஓப்பன் சோப்பு டப்பாலாம் அடிச்சா வாசனை போயிருது. இந்த மாதிரி வச்சு இங்கே பாருங்க, இதில் வந்து அடியில் அந்த தண்ணி கலெக்ஷன் ஆகுறது. இதில் என்ன தண்ணி கலெக்ஷன், அதான் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஓப்பன் பண்ணேன், இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம் கலெக்ஷன் பண்ணுறத. இதை வெளியில் எடுத்துட்டு அந்த தண்ணியை வெளியில் ஊற்றிக்கலான்னு சொல்கிறீங்க. ஓகே, இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் திரும்ப இதை விட்டு வச்சு வைக்கலாம். ஏன்னா பல வீடுகளில் சோப்பு சொதன்னு ஆகி போகும். ஆமாம், அதுக்கான இது நல்லா இருக்குது. ஏன்னா நல்லா லுக்காக இருக்குல்ல, நல்ல பெரிய சோப்புகளும் வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், பெரிய பெரிய சோப்புகள் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது, அடிப்பொலி. ஸோ அன்னைக்கு அதுதான். ஓகே, இது வந்து ஸ்க்ரீன் அப்புறம் நாங்கள் காமிக்கணும் எடுத்து, எதையும் காமிச்சு விட்டுருவோம். மொசைக்கில் ஓட்டை போட்டுட்டு கிடக்கணுங்கிறதுக்காகத்தான் இது வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படி நான் கூட நான் மாட்டி காமிக்கிறேன். வெரி சிம்பிள். அதாவது இதில் ஆணி அடிக்க வேண்டியது இல்லை, எதுவும் தேவையில்லை. இதுவும் இது இப்படி தனித்தனியாக வரும். இது நல்லா ஒட்டக்கூடியது. இது வந்து இந்த மூலையில் வச்சு அழுத்திட்டோம்னா அழுத்திட்டு இது வந்து இழுத்துக்கலாம். சரியா, இப்படி இப்படி இழுத்துட்டு இப்படி எவ்வளவு இழுக்கணுமோ இழுத்துக்கிட்டு அதுவே தானே அது ஸ்டிக் ஆகி இது வந்து லேசா ஸ்க்ரூவை வச்சு இதை டைட் பண்ணுனா அப்படி அழகா நின்றும். ஓகே, இப்போ நம்ம ஆணி அடிக்கணுங்கிற அந்த இதுவே தேவை அவசியம் இல்லை. இப்படி வச்சு ஸ்க்ரூவை மாட்டிக்கிட்டு இது திருப்பினா இதுங்கேயும் லாக் ஆகிக்கும். இப்படி பல லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. சென்டர்ல லாக் பண்ணிக்கணும், சைடுல லாக் பண்ணிக்கணும், ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிக்கணும். இங்கேயும் வந்து இது கரெக்டா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இதுல நான் சும்மா வச்சு காணிச்சிருக்கேன் உங்களுக்கு, அது மேல வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதுல நம்ம ஸ்க்ரீனை தொங்க விட்டுக்கலாம். ஆமா, இதே போலதான் இன்னொன்று வாங்கியிருக்குது. இது வந்து மேல இன்னொரு இடத்துக்கு வாங்கியிருக்கு. இது லாங்கா 2-3 இது போட்டு லாங்கா இது பெட்ரூமுக்கு வாங்கியிருக்குது. ஓகே, அடிப்பொலி. அதை எடுத்துறது ஈஸியாக அப்படி கழட்டிக்க வேண்டியதுதான். அடிப்பொலி அடிப்பொலி அடிப்பொலி. சூப்பர். ஆணி எதுவுமே அடிக்காத ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன். ஓகே, சூப்பராக கழுவியாச்சு பாருங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு நம்ம சமையல் தொடங்கிடலாம். அதுக்கு முன்னால் உங்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் டேமூலேருந்து வாங்கினா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நான் நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து DSY 4642 அப்படிங்கிற அந்த ஒரு கோடை நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். நான் வாங்கின இதே பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் தேவையான அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான எல்லா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னால் நம்ம டேமோ போட்டப்போ நிறைய பேர் வாங்கி எனக்கு நிறைய ரிவ்யூ அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோடு நாங்கள் யூஸ் பண்ணனால நிறைய எங்களுக்கு வந்து ரிடக்ஷன் கிடச்சிது, டிஸ்கவுண்ட் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து எனக்கு பசி தாங்கலை கேட்டிங்களா, வாயிலிருந்து வந்து இன்னும் ஒருபடி வாயில் எதுவுமே வைக்கலை. அதனால் இப்போ வந்து நம்ம வேலையில் இறங்கிடலாம். வச்சுட்டு இப்போ வறுத்தரைச்ச கறிங்க நல்லா வறுத்து அரைக்கணும். என்னத்தை வறுத்து அரைக்கணும்னா தேங்காயை கேட்டிங்க, தேங்காய் கூட கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு வறுத்து அரைக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்க, நல்ல கையளவாக சின்ன சட்டியாக இருக்குது, அடிப்பொழி. இதுக்கு வந்து நம்ம போடக்கூடிய மசாலா வகைகள் என்னென்னா மல்லி, முழு மல்லி இருக்கனால நான் முழு மல்லி போடுறேன், இல்லைனா மல்லிப்பொடி இருந்தால் மல்லிப்பொடி போடலாம், வத்தப்பொடி, ஜீரகம், நல்ல மிளகு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு. வாசம் வருதா? இன்னும் ஆகணும் பாருங்க. இதெல்லாம் நல்லா சூப்பராக நல்ல கருன்னு பண்ணணும், ரொம்ப கருன்னு இல்லை, அதனால் நல்லா இது பண்ணணும். ஓகே, இதில் வந்து 1 ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூனு முழு மல்லி, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போல், அது மாதிரி சின்ன சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போல் நல்ல மிளகு, அதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வறுக்கணும். இப்போ நான் வத்தல் பொடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாட்டாக வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட, அவ்வளோதான். செம்மையாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. பார்த்தீங்கன்னா இந்த வறுக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று வறுக்கணும், இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும் கேட்டிங்களா. அதனால் ஒன்றா போட்டு இந்த தேங்காயெல்லாம் 3/4க்கும் மேலே வறுத்து வந்த பிறகு தான் மற்ற ஐட்டங்கள்லாம் போடணும். அதில் தான் இந்த கறியினுடைய சூட்சுமமே இது எப்படி வறுக்கிறோங்கிறது தான் இருக்குது, வேறு ஒன்றுலேயுமே இல்லை. மற்றபடி கறி ரொம்ப ஈஸி, பட் இந்த கறியினுடைய சீக்ரெட்டே அதில் தான் இருக்குது கேட்டிங்களா. அந்த சீக்ரெட்டை புரிஞ்சவன் பிஸ்தா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த கலரு, இந்த கலர் தான் உங்களுக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஆறட்டு. இங்கே பாருங்க மக்களே, இந்த சட்டியில் தான் நான் அன்றைக்கி வைக்க போகிறேன். ஆனால் பிரியாணியில் வைக்கிறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். இது நம்மது குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாமா? பட்டை, கிராம்பு இதுகளெல்லாம் போட்டுக்கணும். ஆனால் இந்த சட்டியில் தாராளமாக பண்ணலாம், அது ஒரு வசதி. சட்டிகள் சின்னதாக இருக்குல்ல. ஆமாம், லைட்டாக உப்பு போட்டுட்றேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குள்ளுன்னு அரைக்கணும். மூடி வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கு இடித்தது. இதுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட்டு கிடையாது, இடிக்க தான் செய்யணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் போட்டுற வேண்டியதான். சிக்கன் போடுறதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கணும், அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து மசாலா பிடிக்கும் கேட்டிங்களா. மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஏற்கனவே போட்டிருக்கனால கொஞ்சமாக, வத்தப்பொடி கொஞ்சமாக. செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. இது ஒரு ஐட்டம் இதுக்கு வெட்ட வேண்டியது இருக்குது. என்ன ஐட்டம்னா உருளைக்கிழங்கு, தக்காளி. தக்காளி வந்து இது கூட போடக்கூடாது, கடைசியில் போடணும். ஓகே. கறியாப்பிலை. இது வந்து சிக்கன் பொடியாக வெட்டின சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. டேமோவுக்கு நன்றி, நல்ல சூப்பரான பாத்திரம். ஆமாம். உப்பு சரி, கொஞ்சம் இந்த மசாலையெல்லாம் பிடிக்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலையை ஊற்றி விடலாம். இது அப்படி இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அது பிடிக்கட்டு. இனி வந்து உருளைக்கிழங்கு இல்லைன்னா இந்த சிக்கன் கறி செய்யாங்க.
அந்த உருளைக்கிழங்கு யூஸ்வலாக வந்து மகிமை இருக்காது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் கொஞ்சம் தான் போடணும், ஆனால் கண்டிப்பாக போடணும். கேட்டிங்களா? நல்லா இப்போ மசாலையெல்லாம் அதில் சேர்ந்துருச்சுதில்ல. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என் மக்களே அரைச்சி வச்சுருந்த மசாலா இங்கே பாருங்கள். மிக்சியை கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம். இனி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தது, 1-2 தக்காளி கொஞ்ச நேரம் கழித்து போடுவேன். அது எப்போ போடுங்க மட்டும் பாருங்கள். பச்சை மிளகா போடுவியா? அது கடைசியில், இதெல்லாம் கடைசியில். இதில் ஒன்று தண்ணி விட்டு இனி வேக வைக்கணும். ஓகே, அடிபொழி சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. இது எப்படி இருந்து வேட்டு ஆல்மோஸ்ட் நம்ம கறி ஆயிடுச்சுது பாருங்கள். மேலே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருதா, தெரியுதா? இந்த எண்ணெய் தெளிஞ்சு வருது. இந்த டைமில் 1-2 தக்காளியை இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி ஸ்கொயராக வெட்டி போட்டுறணும். சிக்கன் வந்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பொரிப்பு. இன்னைக்கு ஒரே சிக்கன். 2 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகு போட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம். தக்காளி ரொம்ப எல்லாம் வேகக்கூடாது, ஆனால் வேகவும் செய்யணும். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசி கருவேப்பிலை இது. ஓகே, ஸோ தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் போடலாம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த தக்காளி பழமும் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்த பிறகு அதனுடைய மனம் இன்னும் ஒரு சைஸாக இருக்குது. பயங்கர டேஸ்ட். அந்த சிக்கன் ஆயிடுச்சுது, எடுத்துடலாம். சூடோடு அங்கே பாயசம் ஆகிடுச்சு. புது பாத்திரத்துக்கு பாயசமா? அது 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 என்னது? இந்த கிறிஸ்துமஸ் இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஆயிடுச்சுது அப்பா, இவர் நிற்கிறத பார்த்தா. ஓகே, ஆமாம் ஆகணும். அதான் புஷ்ஷுன்னு வரும்ல. ஓகே, அடிபொலி பாயாசம், சுட 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 சோறு. இந்த சிக்கன் குழம்பு எப்படின்னா, ஒன்றுலே இட்லி அந்த மாதிரி, இட்லியை விடவும் உங்களுக்கு சுட சுட சோறு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நானே இன்னைக்கு இவ்வளோ சோறெல்லாம் சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஏக்கா உங்களை பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்கன்னு சொல்லி நாங்கள் சோறு அவ்வளோ சாப்பிட மாட்டோம். கேட்டிங்களா? ஓடுற ஓட்டலில் கதை போடுறீங்களோன்னு நினைப்பாங்க. என்ன செய்கிறது, சிலர் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வெயிட் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்ப பாருங்க மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு கிண்டிக்கணும், கிண்டிக்கிட்டு எல்லாம் இருக்க மாதிரி இருக்கணும் சிக்கன் குழம்பு ஊற்றும் போது. அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதில் தனி டேஸ்ட்டு. இந்த குழம்போட கலர் பார்த்தீங்களா? நிறைய குழம்பு ஊற்றணும். அது இந்த சாப்பாட்டுக்கு நிறைய குழம்பு ஊற்றி தான் சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டு, அடிப்பொழி. இது கூட ஒரு பதார்த்தம் வைக்கணும், நான் அதை வெட்ட மறந்துட்டேன். இருங்க. வெங்காயமா? ஆமாம், பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம். பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம். நான் வெங்காயம் மட்டும்தான். 2 சிக்கன், பொரிச்ச சிக்கன். பொரிச்ச சிக்கனுக்குலாம் அவ்வளோ மகிமை இருக்காது. ஓ மை குட்னஸ், இங்கே பாருங்க மக்களே, வறுத்து அரைச்ச சிக்கன் கோழி குழம்பு. கேட்டிங்களா? இல்லை சிக்கன் குழம்பு இல்லை, கோழிகள் இல்லை, சிக்கன் கோழி குழம்புன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா குழப்பி அடிக்கணும். கேட்டிங்களா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஆண்டா ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கணும். ஆண்டா ஓடியா சீக்கிரம், ஓவர் வெயிட்டிங்கில் இருக்கான். சூப்பர். கோடியா பாரு, டேஸ்ட்டை பாரு. அம்மா உனக்காண்டி பண்ணேன். எப்படி இருக்கு? குட். யூ வாண்ட் திஸ் ஆர் யூ வாண்ட் சம்? யூ வாண்ட் திஸ்? வேற போட்டு தரேன். ஓகே.
சூப்பராக இருந்துச்சு. இதோட பாயசம் ரசம் இருக்குது, பாயசம் இருக்குது, இந்த மாதிரி பல ஐட்டங்கள் இருக்குது. டெமோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டெமோவில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கான கோடெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லைனாலுமே டெமோ ப்ராடக்ட்ஸில் ஏற்கனவே நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். நமக்கு இந்த கோடை யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நல்ல நல்ல ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.